நாடாளுமன்ற மக்களவையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. விவரத்தை பதிவு செய்யலாம். மக்களவையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 15 எம்பிக்கள் தற்பொழுது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு குளறுபடி தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் உரிய விளக்கத்தை மக்களவையில் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டு குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது 14 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக மக்களவை சபாநாயகர் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக இன்று காலை 5 பேரும் அதன் பிறகு 9 எம்பிக்களும் மக்களவையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் 14 பேரும் தற்பொழுது மக்களவையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த 7 எம்பிக்களும் கேரளாவை சேர்ந்த 6 எம்பிக்கள் மற்றும் பீகாரை சேர்ந்த ஒருவர் என மொத்தம் 14 எம்பிக்கள் மக்களவையில் இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கனிமொழி, கௌதம் சிகாமணி, சு வெங்கடேசன், மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, சுப்பராயன், PR நடராஜன் ஆகிய 7 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த 14 பேருமே தற்பொழுது உள்ளிருப்பு போராட்டத்தில் மக்களவையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு உரிய விளக்கத்தை மக்களவையில் வழங்க வேண்டும் எனவும், எதனால் இந்த பாதுகாப்பு குளறுபடி என்பது ஏற்பட்டது என்ற ஒரு விளக்கத்தை அவர் வழங்க வேண்டும், இந்த கருத்தின் அடிப்படையில் அவர் தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை எழுப்பி தற்பொழுது அவர்கள் மக்களவையில் அந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மக்களவை குழு தலைவர்கள் சபாநாயகருடன் நேரடியாக சந்தித்து பேச இருப்பதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக TR பாலுவும் தெரிவித்திருக்கிறார். மக்களவையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அமளியின் காரணமாக மாநிலங்களவையும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் உள்ளிட்ட சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது.